இந்த கால வேளையில் எழுந்து நின்று அந்த வானத்தையும் இந்த பூமியை நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று அந்த ராஜாதி ராஜாவை, அவர் உன்னதமானவர், உன்னதத்தில் வாசம் செய்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கால வேளையில நம் மத்தியிலே அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உன் விண்ணப்பங்களை, சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு நீ தெரியப்படுத்து. அவர் உன்னை உயர்த்துவார். உன் விண்ணப்பங்களை அவர் கேட்கிறார். இந்த ஆராதனை பகுதியில ஒரு மன மகிழ்ச்சியுடன் கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்து. அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது மறு உத்தரவு அவரிடம், உன்னிடம், உன்னை நோக்கி வரும். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி பார். அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப என் தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. முழு இருதயத்தோடு தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். நம் ஜீவனோடு நாம் ஆராதிப்போம். ஒரு உயிரோடு தேவனை ஆராதிப்போம். பேசுகிற தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயாக. அவரே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, கலங்காதே. கர்த்தர் உனக்குள்ள இருந்து உன்னை வழி நடத்துகிறார். ஓ மகிமை. ஹல்லேலூயா. இன்னும் நம் சத்தங்கள் உயருவதாக. நம்முடைய சத்தங்கள் இன்னும் உயரட்டும். ஹல்லேலூயா. ஓ சிக்கட்டகத்துரபகத்துடா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன். நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயமானவர். அவருடைய நாமம் கர்த்தர். அவருடைய நாமம் அதிசயம். உன் ஜீவியத்தில் அதிசயமான தேவன் உனக்குள்ள வந்து அதிசயங்களை செய்யட்டும். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடு. அதுவே நாம் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. ஓ மகிமை. சிக்கட்டகத்துரபகத்திடம் தி சிக்கல்லகத்துரமனா துரபகத்துடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கரங்களை தட்டி தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவாயாக. சிக்கட்டகத்துரபகத்துடா. ஹல்லேலூயா. இயேசுவின் முன் நடந்தான், நீ யோர்தானில் கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தான், நீ யோர்தானில் கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க நீ ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? கரங்களை தட்டி தேவனின் அன்பு உருவாயாக.
மனமகிழ்ச்சியுடன் கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி பாடு. உன்னுடன் இருக்க மகிமை உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. நேசிக்கிறதானே என் பிள்ளையை ஒரு எனக்கு துதிகளை செலுத்த தாமதியாதே. ஒரு நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வெட்கப்பட்டால் ஒரு நான் உன்னை சேர்த்துக் கொள்ள வரும் பொழுது உன்னை பார்த்து நானும் வெட்கப்பட்டு போவேன். என் நாமத்தை நீ மிகவும் உயர்த்து. ஒரு உனக்காக என் ஜீவனை தந்து உன்னை மீட்டு கொண்டேனே. ஒரு நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வெட்கப்படாதே. ஒரு காலம் சமீபமாய் இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு என்னுடைய கிருபைகளை நீங்கள் அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு என்னுடைய கிருபை யாரெல்லாமா இருக்கிறதோ அவர்களே நான் சேர்த்துக் கொள்ள சீக்கிரமாக வருவேன். ஒரு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்கள் ஒரு உலகத்திற்குரியவர்களை அல்ல, எனக்காகவே வாழ்கின்ற என்னுடைய ஜனத்தை நான் சேர்த்துக் கொள்ள சீக்கிரமாக இந்த உலகிலே வரப்போறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. யாரோ ஒருவர் தேவனுடைய சமூகத்திலே பாடி துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு நீ வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ எதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம். அவர் ஜீவன் உள்ள தேவன். இதோ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய், சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய், அவருடைய வழிகளில உண்மையாய் உத்தமமாய் நடந்த ஜனங்களை சேர்க்க முடியாய். இதோ இயேசு ராஜா மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். என் ஜனமே, அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? அவருடைய சமூகத்துல நீ துதிப்பதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம். நீ கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பாயாக. அவரே உன்னை உயிர்ப்பிக்கிறார், அவரே உன்னை ஆசீர்வதிக்கிறார், அவரே உன்னை பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு மகிமை வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளரை காயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளரை ஆகாயம் சேர்க்க மகிமை இயேசுராஜ் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் ஹல்லேலூயா. ஆமென். சகலகதரபகதிடோ என் தேவனே, என் ராஜாவே, இயேசுராஜன் வேகம் வாராரே. ஒவ்வொரு மேல் ஒரு வல்லமையை ஊற்றுங்க. சகலகதரபகதிடோ ஹல்லேலூயா. இயேசுராஜன் வேகம் சகலகதரபகதிடோ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தேவ வல்லமை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவோம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, நீ கலங்காதே, பயப்படாதே. உன் இருதயத்தின் வேண்டுதல் யாவையும் அவர் காண்கிறார், அதை உனக்கு நிறைவேற்றி தருவார். அவரை நோக்கி கரங்களை தட்டி ஆர்ப்பரி, தேவனில் அன்பு கூறு.
ஓ மகிமை சிகடகதரபகதிடோ தி சிகடகதரபகதிடோ ஹalleluya ஹalleluya அமே சிகடகதரபகதிடோ ஹalleluya ஷகலகதரபகதிடபடகதரபடகதரபகதிடோ சகடகதரபகதிடபடகதரபடகதரபகதிடோ சிகடகதரபகதிடமடகதரபகதிடோ திடபடகதிடோ திடபகதிடோ சிகடகதரபடகதரபகதிடோ சிகடகதரோ திடபகதிடோ சிகடகதரபகதிடபடகதரபகதிடோ சகடகதரபகதிடபடகதரபகதிடோ சகடகதரபகதிடோ திடபகதிடபகதிடோ சகடகதரபகதிடோ சகலகதரபடகதரபகதிடோ இதோ சகடகதரபகதிடோ திடபடகதிடோ சகடகதரபடகதரபகதிடோ தி சகடகதரபகதிடோ திடபடகதிடோ சகடகதரபடகதரபகதிடோ ஹalleluya ஹalleluya அவர் நல்லவரே அவர் வல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் நல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் நல்லவரே என்றும் நல்லவரே ஓ மகிமை நன்மைகள் குறையாதே சுகதகதரபகதிடோ ஹalleluya என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் வல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் வல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் நல்லவரே என்றும் நல்லவரே ஓ மகிமை சிகடகதரபகதிடோ அவர் வல்லவரே ஹalleluya ஆமே சிகடகதரபகதிடோ தி பகதிடோ சகலகதரபகதிடோ ஆமே ஹalleluya சிகடகதரபகதிடோ தி பகதிடோ சகலகதரபகதிடோ தி பகதிடோ என் ஜனமே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்கள் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் சிகடகதரபகதிடோ உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் சிகடகதரபகதிடோ உண்மை உள்ளவனை உத்தமம் உள்ளவனை நாம் சேர்க்கும்படியாக இதோ நான் சீக்கிரமாய் நான் பூமிக்கு நான் வெளிப்பட போகிறேன் சிகடகதரபகதிடோ நம் மத்திய ஆகாயத்தில் நான் வெளிப்படும் போது என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படு சிகடகதரபகதிடோ உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் எனக்கு ஜீவ வழியாக ஒப்புக்கொடு சிகடகதரபகதிடோ என் சமூகத்திலே முழு இதயத்தோடு என்னில் அன்பு கூறு நானே உன் தேவனாய் இருக்கிறேன் சர்வ வல்லமையுள்ள தேவன் நானே உனக்கு நன்மை செய்யும் தேவனாய் உன்னை காண்கிற தேவனாய் உனக்கு சமாதானத்தை தரும் தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் சிகடகதரபகதிடோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சிகடகதரபகதிடோ என்னை நோக்கி என் சமூகத்திலே முழு இதயத்தோடு என்னில் அன்பு கூறுவாயாக இதோ உண்மையுள்ள மனுஷனை நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு முன்பாக உண்மையாய் உத்தமனாய் நடந்து கொள்ள நீ ஜாக்கிரதையாயிரு சிகடகதரபகதிடோ என் சமூகத்திலே நீ மகிழ்ந்து களிகூறு இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சிகடகதரபகதிடோ தி பகதிடோ ஹalleluya கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக சிகடகதரபகதிடோ ஹalleluya 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 தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமாக ஹalleluya நம் இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் காணப்படட்டும் சிகடகதரபகதிடோ ஹalleluya 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 தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஹalleluya கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை
கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவன் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவன் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவன் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவன் காணும்போது ஓடி போவன் காணும்போது ஓடி போவன் காணும்போது ஓடி போவன் நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படுவது என்ன? நான் உனக்குள்ள இருக்கிறேன். உன்னை ஜெயமாய் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை என்று நீ நினைப்பது என்ன? நீ அனாதை இல்லை. நான் அனாதி தேவனாய் உனக்குள்ள இருக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உனக்குள்ள இருக்கிறேன் என்பதை நீ சிந்தித்து பார். எனக்கு யாருமே இல்லை என்று நீ என் சமூகத்திலே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் யாரோ ஒருவர் எனக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிறேன் என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஆவியானவர் கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அனாதை இல்லை. தேவன் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னை உள்ளங்கைகளிலே அவர் வரைந்திருக்கிறார். என் ஜனமே, அவர் ஒருவர் உனக்கு பெரிய தேவன் உனக்குள்ள இருக்கிறார் என்பதை நீ சிந்தித்துக்கொள். அந்த வானத்தை இந்த பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நீ அனாதை இல்லை. தேவன் ஒருவர் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறார். உன்னை பாதுகாக்கும் தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் ஒருவர் உனக்கு பக்க பலமாய் இருக்கிறார். நீ தனி ஆளு அல்ல, உன்னோடு அவர் இருக்கிறார். நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். திடமனதாகிருந்து அவருடைய சமூகத்திலே நீ களி கூறுவாயாக. நம்முடைய தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார். என் ஜனமே, நீ அதை குறித்து நீ பயப்படாதே. நீ தேவனுக்காக நீ தேவனை நோக்கி துதிகளை செலுத்து. யுத்தமோ கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. என் ஜனமே, உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவின் சேனைகளை இந்த தேவாதி தேவன் சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தம் செய்து சத்துருக்களை அவர் அழித்து போடுவார். உனக்கு ஜெயத்தை அவர் தருவார். நீ துதிகளை நீ செலுத்திக் கொண்டே இரு. தேவனை விட்டு நீ வழி விலகி நீ போக வேண்டாம். நீ அவருக்குள்ளாக அவர் வேலிக்குள்ளாக நீ காணப்படு. இயேசுவின் வழியிலே நீ செல்வதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தர் உன்னோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். பயங்கரமான காரியங்களை செய்வார். நீ தனி ஆளு இல்ல, தேவன் உன்னோடு பெரிய தேவன் இருக்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? இந்த கால வேளையிலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவருடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் அல்லவா? அந்த
சிலுவை மர தண்டனை, இந்த மரமாகிய சிலுவை தண்டனை, நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனை, நாம் அடைய வேண்டிய தண்டனையை பாவமில்லாத தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் இந்த சிலுவை மர தண்டனையை ஏற்றுக்கொண்டாரே. எத்தனை பேர் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்? முள்மூடி சூடினோராய் இரத்தம் சிந்துகிறது. கர்த்தர் சிலுவைக்கு கீழே அநேகர் அவமதிக்கிறார்கள். எவ்வளவோ இந்த கல்வாரி சிலுவை பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், இவைகள் எல்லாம் நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் அனுப்பினாரே, நமக்கு பரிசாக தந்தாரே, நம்மளை மீட்டி எடுக்க முடியாக பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து நம்மேல் அவர் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு நம்மேல் அவருக்கு அன்பு இருக்குமானால் அவருடைய குமாரனை கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். என் ஜனமே, இது ஒருபோது நாம் மறக்க கூடாது. எத்தனை பேருடைய தேவனுடைய அன்பு நம் இதயத்துல பொங்கி வழிகிறது. இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி நீ பார். உன்னுடைய கண்கள் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கட்டும். உன் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். கர்த்தாவே, எனக்காகவான் இந்த கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினீர். ஆண்டவரை, நான் தப்பு பண்ண, நான் பாவம் செய்ய, ஆண்டவரை நீங்க பாடுபட்டீங்களப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. உளையான சேற்றில நாம் விழுந்து கிடந்தோம். என் ஜனமே, எழுந்திருக்க கூடாதபடிக்கு பாவமாகிய அந்த உளையான சேற்றில விழுந்து கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தாரே. இரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை மீட்டி எடுத்தாரே. அதை நோக்கி பார். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு அவரை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சர்வ வல்லமையில தேவன், கைவிடாத தேவன் நம்மோடு அவர் பேசுகிறார். சொந்த பந்தம், தாய் தகப்பன், இந்த உலகமே உன்னை மறந்து போகலாம். கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. அவர் உன் நினைவாய் இருக்கிறார். உன் உருவம், உன்னுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, இந்த கால வேளையில நாம் கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை துதித்து இந்த சர்வ வல்லமையிலுடைய சத்தத்தை நாம் கேட்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க துக்கங்கள் யாவையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமை சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. வழி திறக்கும் கரங்களை தட்டி அதிசயம் நடந்திடுமே. உம்முடைய நாமம் அதிசயம், அதிசயமான நாமம் ஒவ்வொருக்குள்ளும் கர்த்தாவே கிரியை செய்யட்டும். தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இன்றைய இடங்கள் யாவும் மறைந்து போய்விடும். தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. தடைகள் நீங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். வாக்கு தந்த தேவனே, இன்று நிறைவேற்றுக. இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண
உன் ஜீவியத்தில் அதிசயம் பிறக்கும் வரை நீ கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவர் உனக்குள்ள பலமாய் இறங்குவார். பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். சிக்கட்ட கத்துறத கத்திடும் உன்னை அதிசயம் காண செய்வேன். உனக்கு வாணி திறக்கும் வரை நீ தட்டிக் கொண்டே இரு. உன்னை அதிசயம் காண செய்வேன். வாணிவாசலை உனக்கு திறக்கும் வரை கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. சிக்கட்ட கத்துறத கத்திடும் உன்னை அதிசயம் கத்துறான். ஹல்லேலூயா. கண்டிடுவாய். உன்னை அதிசயம் சிக்கட்ட கத்துறத கத்துட பண்ண கத்துட பண்ண கத்துட சிக்கட்ட கத்துறத கத்துட என் ஜனமே என் சமூகத்திலே நீ உண்மையோடு ஆராதிப்பாயாக. நீ உண்மையோடு என்னை தேடுவாயானால் நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அப்படி சமூகத்திலே உண்மையோடு நீ தேவனை ஆராதி. யாரோ ஒரு சிலர் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி நீ தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். யாரோ ஒருவர் நீ தேவனுக்கு முன்பாக உண்மையோடு தேவனை ஆராதி. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையோடு உன்னை அதிசயங்களை உன்னை காண பண்ணுவார். உண்மையோடு தேவனை ஆராதிப்பாயாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது மறுமுத்திரவு கர்த்தரிடமிருந்து உனக்கு வரும். ஹல்லேலூயா. சிக்கட்ட கத்துற பக்கத்துடாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிக்கட்ட கத்துற பக்கத்துடாம். ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 மகிமை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதன பகுதியில கண்களை மூடுவோம். அங்கும் எங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி தேவனை நோக்கி நீ ஆராதி. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. 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 அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே. என் தேவனே என் ராஜாவே அபிஷேகம் என் மேலே தாவீதின் குமாரனே எனக்குள்ளே. எங்களுக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஒரு வந்துட்டா வடக்குது டோக்குது விடுக்குதுடா வடக்குது. நேசிக்கிறதான என் பிள்ளையே ஒரு வந்துட்டா வடக்குது டோக்குது விடுக்குதுடா வடக்குது.
நீ உலகத்துக்குரிய காரியங்களை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். உலகத்திற்குரியவைகளை அல்ல, என்னையே முதலாவது தேடு. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உன் தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. உலகத்துக்குரியதனை சிந்திக்க வேண்டாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் சரீரத்துக்குரிய யாவையும் கூடையே அவர் தருவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆவியானவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை, வலது கரத்தை அசைத்து துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் முழு இதயத்தோடு ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியை உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியை உமக்கு ஆராதனை, துணையாளரே ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியை உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் முழுவதோடு ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஆராதனை அப்பா பிதாவை உமக்கு ஆராதனை, அனுகூல மாணவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு நமக்கு அனுகூலமான ஆனவரை இப்படி அவரை நமக்கு அனுகூலமான தேவன். கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரை உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு வலதுகரத்தை அசைத்து காண்பவரை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில் நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வல்லமை கர்த்தாவே வெளிப்படுவதாக. ஒவ்வொரு மீதியான பகுதியில பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.